அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜும்மாவுடைய நாளிலே இருக்கிறோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட முதல் கடமை கலிமாவை எத்தி வையுங்கள். அடுத்த கட்டமாக தூதர் முகமதுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தொழுகையை நிலைநாட்டச் சொல்லுங்கள் நபியே, தொழுகையை தொழச் சொல்லுங்கள். அடிப்படையில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே கூறுகின்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஹாஃபிது அல ஸலவாத்தி வ ஸலாத்தில் உஸ்தா என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஹாஃபிது அல ஸலவாத், தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது தொழாதவனுக்கும் இது எடுத்துக்கொள்ளும். தொழுகக்கூடியவன் அந்த தொழுகையை சரி செய்து அதை நல்ல நிலைமையில் தொழுக வேண்டும் என்பதையும் எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ் தஆலா இதை சொல்லிவிட்டு ஹாஃபிது அல ஸலவாத்தி வ ஸலாத்தில் உஸ்தா என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இன்னும் நடுத்தொழுகையை இமாம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் அசரை குறிக்கிறது என்பதாகவும் இருக்கிறார்கள். ஆனால் ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தஆலா கூறியது தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்க இந்த அசர் ஃபஜர் எடுத்து பார்த்தீங்கன்னா, அசர்ல பெரும்பாலும் நம்ம சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அந்த உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்கிற ஒரு பழமொழியை கூறுவார்கள். அந்த உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்ற அடிப்படையில் நாமும் சற்று உறங்கி விடுவோம், அசந்து விடுவோம். ஆகவே அதையும் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் இரவு முழுக்க தூங்கிவிட்டு அந்த தூக்கத்தினுடைய தூக்கம் கிடையாமல் ஃபஜருக்கு செல்லாமல் மறுபடியும் தூங்குகிறோம். அதனால் அந்த ஃபஜரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இமாம்கள் பிரிந்தாலும் ஆக மொத்தத்தில் குர்ஆன் கூறக்கூடிய வார்த்தை தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நடுத்தொழுகையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் ஃபஜர்ல கண்மயங்கு தன்னுடைய இயல்பை மறந்து தூங்குகிறீர்களோ அவர்களெல்லாம் ஃபஜரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதை நடுத்தொழுகையாக எடுத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் மதியம் உண்டு விட்டு அந்த உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்கிற அடிப்படையில் தூங்குகிறீர்களோ அவர்கள் தன்னுடைய நடுத்தொழுகையை குர்ஆன் கூறக்கூடிய அந்த ஸலாத்தில் உஸ்தா என்கிற வார்த்தையை அசர் தொழுகையாக எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தொழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.